ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக D23 எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஃபெகே அப்டேட்ஸை குமிச்சு தள்ளிட்டாரு. இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ காமிகானில் வந்து மாஸ் காமிச்சாரு. அது அப்படியே அந்த ஹீட்டோட வந்து D23 எக்ஸ்போவையும் வந்து தெரிக்க விட்டுட்டாரு. ஏகப்பட்ட படங்கள், ப்ராஜெக்ட்ஸோட அனௌன்ஸ்மெண்ட், ட்ரெய்லர் கிளிப்ஸ் இது எல்லாத்தையும் குமிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ இப்படி ஃபயராக போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே ஒரு சில ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்பைடர்மேனோட ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் வரல. என்னதான் ஆகுது? ஒரு அனிமேஷன் மூவி வந்து ஒரு ரெடியாக இருக்குது, அது என்ன ஆகுது, அதோட ப்ரொசீஜர் என்ன போயிட்டு இருக்கு, ட்ரெய்லர் கிளிப்ஸ் ஏதாவது வருமா, டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேனுக்கு வந்து இன்னொரு ட்ரையாலஜி கொடுக்க போறீங்களா, என்ன ஏது, ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மேடம் வெப் மாதிரியும் வெனாம் மாதிரியும் போட்டு எரிச்சலை கலப்பாம ஆக்சுவல் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கான படங்களை கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எதுவுமே வரல. பட் கூடி சீக்கிரம் அதோட அப்டேட்ஸ் வரப்போகுது. அது என்ன, இது மட்டும் இல்லாமல் D23 எக்ஸ்போல நான் மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் அப்படி இதில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இது வீடியோ பேச போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பைடர்மேன்ட்டே வருவோம். இப்போ சோனி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இருக்கு. 70% ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்ற காரணத்தினால எந்த விதமான விஷயங்களா அனௌன்ஸ்மெண்ட்ஸாக இருந்தாலும், ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் அவங்க தான் பண்ணணும். அவங்க சைட்லேருந்து மார்வல் சைட்லேருந்து பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்வலும் அதை சரி அவங்க பண்ணும்போது பண்ணட்டும். ஏன்னா அவங்களும் வந்து 70% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க தான் எல்லாத்துக்குமே க்ரீன் சிக்னல் காட்டணுன்ற காரணத்தினால மார்வல் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான மார்வல் ப்ராஜெக்ட்ஸை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டாங்க. நீ பண்ணுறத பண்ணு, நீ மட்டும் ஒரு 3-4 வருஷம் ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்டே பண்ணலனா அந்த ரைட்ஸ் எனக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்வலும் ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. ஸோ மொத்தமா இப்போ எல்லாமே டிஸ்னி கிட்ட வந்துருச்சு. இது ஒன்று தான் வந்து டிஸ்னி கை கிட்ட வராம சிக்கிக்கிட்டு இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த டேர்டெவில், மியூட்டன்ஸும் வந்துருச்சு, இன்ஹியூமன்ஸ் வந்துருச்சு, இப்போ எல்லாமே இவங்க கைக்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்பைடர்மேன் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் இவங்க தான் இப்போ மறுபடியும் வராம இருக்காங்க. அதனால இவங்களும் அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அவன் எடுக்காம இருக்கட்டும், கான்ட்ராக்ட் வந்து உடஞ்சு போய் அந்த கேரக்டர்ஸ் நமக்கு ரிவர்ஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் இவங்களுக்கும் புரிஞ்சிச்சு போல, சரி ஓகே ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா சோனி இந்த ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக கம்மிங் டிசம்பரில் வந்து சோனி பிக்சர்ஸ் அவங்க என்ன ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது நம்மள மாதிரியான ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி அவங்களெல்லாம் காமிச்சு அவங்க கிரீன் லைட் காமிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உடனே வந்துடும். அதில் வரக்கூடிய ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்டான ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ், ஸோ அதுக்கான ட்ரெய்லர் கிளிப், டீசர் கிளிப் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேனுக்கான ட்ரையாலஜி அது எப்போ என்ன எப்படி அப்படின்றத பற்றியும் இந்த மீட்டிங்கில் பேசினாங்கன்னா டெஃபினட்டாக அந்த அப்டேட் வந்துடும் வெளியே. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி சோனி பிக்சர்ஸ் அண்ட் மார்வல் இவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டாங்க. மார்வல் வந்து கொஞ்சம் கிரவுண்டடாக படம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் சோனி வந்து எங்களுக்கு உடனடியாக மல்டிவர்ஸ்குள்ளே பூர்ற மாதிரி இருக்கணும், மல்டிவர்சல் கான்செப்ட்ல எப்படி ஒரு நோவே ஹோம் மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ டெட்பூல் அப்படி நிறைய கேமியோ வந்தது, ஸோ அதனால தானே அது நல்லா போச்சு. அது மாதிரி கொஞ்சம் நல்லா மல்டிவர்சல் டச் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோனி வந்து புஷ் பண்ணுறாங்க. இப்படி இவங்க பேச்சுவார்த்தையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க எப்படி என்ன ஃபைனல் பண்ணி எப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஒரு நல்ல விஷன் வச்சிருக்காங்க. அதை நோக்கி சூப்பராகவே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்திலேயே நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனப்ஸும் சூப்பராக வச்சிருக்காங்க. இப்போ இந்த D23 எக்ஸ்போல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அந்த படத்துக்கான ஒரு சில ட்ரெய்லர் கிளிப்ஸை வந்து ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க. இதில் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தது வந்து டீசர் தான், ட்ரெய்லர் வந்து பார்க்கல. அந்த ட்ரெய்லர் கிளிப்பை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் அது லைட்டாக லீக்ஸ்லாம் ஆயிடுச்சு. நம்ம ரெட் ஹல்க் வந்து கத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி அயர்ன் சீரிஸோட ட்ரெய்லருமே போட்டு காமிச்சிருக்காங்க. அதில் நம்ம டோனி ஸ்டார்க் எப்படி சூட்டப்லாம் பண்ணுவாரோ அது மாதிரியான சூட்டப் சீக்வன்ஸ்லாம் இதில் தான் இருந்திருக்கு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் டேர்டெவிலோட ஒரு சில டீசர் கிளிப்ஸு இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஐஸ் ஆஃப் வகாண்டான்ற சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு அனிமேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் சீரிஸ் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டாம் ஹாலண்ட் வெர்ஷனோட ஸ்டார்டிங் வேர்ல்டு, அதாவது எப்படின்னா டாம் ஹாலண்ட் வெர்ஷன் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தார் அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அதை பற்றின ஒரு சில விஷயங்களும்
D23 எக்ஸ்போல அந்த ஒரு அனிமேட்டட் வெர்ஷனை பற்றியும் வந்திருந்தது. இப்படி இந்த D23 எக்ஸ்போ கலக்குனாங்க. மறுபக்கம் டிஸ்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணாங்க. அவங்களோட அனிமேட்டட் டிவி சீரிஸ் ப்ராஜெக்ட்ஸ் மூவிஸ் எல்லாமே அதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. தென் லைவ் ஆக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தது. முஃபாசாவோட ட்ரெய்லர் வந்தது. இது மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் கலக்குனாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு கஷ்டகாலம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப நாளைக்கு இல்லை. ஏன்னா அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட்டு படம் ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணாமலே இருந்தாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பைடர்மேனோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக் ஆகி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இவங்களுக்கே வந்துருவாங்க. அதை வந்து இவங்க கண்டிப்பாக பண்ண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம்ஸு படம் அது இதுன்னு சொல்லிட்டு சோனி இதை வச்சு சம்பாதிச்சு பார்த்து பழகிட்டாங்க. அதனால இதை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஏன் தேவையில்லாத ஸ்பைடர்மேனை வச்சு படம் எடுக்காமல் ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் வச்சு லைக் மேடம் வெப், அதுக்கப்புறம் வெனம், கிரேவன் ஹண்டர் இந்த மாதிரியான சைட் கேரக்டர்ஸ் வில்லன் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அப்படி ஒரு 4-5 படங்கள் பண்ணுறதுக்கு அந்த 4-5 படங்களோட பட்ஜெட்டை ஒன்றா சேர்த்து இங்கே ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் படம் 2 எடுத்துகிட்டு போயிடலாமே. டோபியோட வெர்ஷன் கேட்டுட்டு இருக்காங்க, ஆண்ட்ரே கேஃபிலோட அமேசிங் ஸ்பைடர்மேன் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்குற ப்ராஜெக்ட்ஸை பண்ணாலே நீங்கள் ஆஹா ஓஹோன்னு வருவீங்கடா. எதுக்குடா தேவையில்லாமல் இப்போ அடுத்து வேற வந்து பார்த்தீங்கன்னா வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படம் வரப்போகுது. அதுக்கப்புறம் கிரேவன் த ஹண்டர் வரப்போகுது. 2 அணியுமே வந்து தேவையில்லாத அணி தான். இதில் வெனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி பார்த்துடலாம், நமக்கு ஓரளவு பிடிச்சிரும் அப்படின்னு வச்சுக்கலாமே. கிரேவன் த ஹண்டர்லாம் எத்தனை பேர் கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது தேவையில்லாத அணி தான். மேடம் மாதிரி அதுவும் ஊற்றிக்கிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தனியாக ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து போட்டு காமிச்சிருக்காங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு. பார்த்துட்டு கழுவி ஊற்றிருக்காங்க. படம் உண்மையிலே வந்து அட்டர் ஃப்ளாப் ஆக போகுது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு டேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ மறுபடியும் ரீஷூட்டுக்கு வேற போகிறாங்களாம். இப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு சோனியில். பண்ணுறதை ஒழுங்காக பண்ணுங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் கேட்டுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. டாமலன் வெர்ஷன், டோபி வெர்ஷன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரே கேஃபில்ஸ் இவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸை கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் யாராக இருக்கீங்களா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.